இயேசுவை கர்த்தரும் கிறிஸ்துவும் ஆக்கினாரு. தேவனுடைய ராஜ்யத்தை நிர்வகிக்கிறது அவர்தான். இப்படி நம்மளை ஆளுகை செய்கிறது கர்த்தரா இருப்பாரு. அதனாலதான் சொல்றாரு, குமாரனுடைய ஆவி இல்லாதவன் அவன் கிறிஸ்தவனே அல்ல. வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது. இன்னைக்கு ஏன் குடும்பத்துல பிரச்சனைனா அவருடைய ஆவி இல்ல என்கிட்ட, அதனாலதான் குடும்பத்துல பிரச்சனை. சபையில என்னால இருக்க முடியல. ஏன் அப்படின்னா அவருடைய ஆவியில நான் நடத்தப்படல. வாசிங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாத்தீங்களா, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. இன்னைக்கு எனக்கு பிரச்சனை, கடன் பாரம், எங்க அப்பா அம்மாவை நான் விரட்டி விட்டுட்டேன், எங்க அப்பா அம்மா தனியா அனாதையா இருக்காங்க, நான் அனாதையா இருக்கேன், முழுவதுமாக எவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீ நோயில கிடக்கலாம், வியாதியில கிடக்கலாம், புருஷ மனைவி பிரிந்தியா, குழந்தை நடுத்தருவுல இருக்கு. இப்படி நான் புலம்பிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்தேனா உனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள வந்தா திரும்ப உன்னை முழுவதுமாக ஆண்டவர் மறுபடியும் கோதுமையை தந்து ஜீவ விருட்சத்தை உனக்கு தந்து மறுபடியும் செழிப்பாக்கி உன்னை முழுவதுமாக நிரப்புவார். அது மட்டும் இல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் சொல்லல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு தரப்பட்டிருக்கு. எபேசியர் 1:3 சொல்றாரு, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்ம ஆசீர்வாதித்திருக்கிறாரு. ஆவியானவர்களா நடக்கிற பிள்ளைங்க ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை, ஒருபோது அவர்களுக்கு நன்மை குறைபடாது. பாடுகள் எவ்வளவுதான் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகள்ல கலிகூற செய்யலாம். அதுதான் ஆவியானவருக்குள்ள இருக்கிறது. உங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானம் தேவனுடைய சமாதானம், அதை ஒருவரால எடுத்து போட முடியாது. இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள், எனக்கு கிறிஸ்துவனுடைய ஆவி வேணும், அவர் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உண்மையில நீங்க மனம் திரும்பி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல பாவங்களை அறிக்கை செய்யும் போது கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் உங்க ஆவியை உயிர்ப்பித்து உங்க ஆவிக்குள்ள வருவாரு. அப்பொழுது உங்க வீட்டுல சமாதானம் வரும். நீங்க இழந்து போன காரியங்களை எல்லாம் மீட்டு திருப்பி தருவாரு. அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது அந்த ஆவியானவர் வழி நடத்தணும் நம்மள. அந்த ஆவியானவர்ல பிறந்தா மட்டும் காணாது, அந்த ஆவியானவர்ல வழி நடத்தப்படணும். அந்த ஆவியானவர் நம்மளை நடத்துறாரா? தேவனாலே நடத்துறவர்கள் மட்டுமே தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள், அதாவது தேவனுடைய குமாரரா இருக்கிறார்கள். ஆத்துமால நடக்கிறவங்களை சொல்லல, மாம்சத்துல நடக்கிறவங்களை சொல்லல, ஆவியில நடக்கிறவங்களை ஆண்டவர் சொன்னாரு. ஆவியில முதல் பலனாகிய பெற்ற நாமும் கூட சரீரமான முழுவதுமாக சரீரம் ரட்சிக்கப்பட மீட்டு திருப்பப்பட மகிமையான சரீரமாக நம்ம காத்திருக்கிறோம். அதனால தொடர்ந்து ஆவியில நடக்கணும். இந்த ஆவியானவர் ஆவியில வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா நம்ம ஆத்துமாவை மறுரூபப்படுத்துறாரு. நம்ம ஆத்துமாவை ஆவியில இருந்து மறுரூபப்படுத்துறாரு. எப்படி மறுரூபப்படுத்துறாருன்னா சபையின் மூலியமா. சபை ரொம்ப முக்கியம். சபையை ஆவியானவர் நடத்தணும். ஆவியானவர் நடத்தும் போது நீங்க எபேசியர் 4:12 வாசித்தீங்கன்னா சபையை எப்படி இது பண்ணாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் பரிசுத்தவான்கள் பக்தி விருத்தி அடையறதுக்காகவும் கட்டப்பட்டது. சுவிசேஷ வேலைக்காக எப்படி அப்படின்னா, சுவிசேஷ வேலைக்காக ஜீவன்ல கட்டப்படணும். கட்டப்பட்டாதான் சுவிசேஷத்தின் தாகம் வரும். அப்பதான் நமக்குள்ள அக்கினியா எரியும் போது, நம்ம எரிக்கப்படும் போது நமக்குள்ள ஒரு அக்கினி பிரகாசிக்கும். பிரகாசிக்கும் போது அது மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்கும். ஆவியானவர் நமக்கு எப்படி வெளிச்சம் கொடுக்கிறாரோ அதன் மூலியமா மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருப்பார். வாசிங்க, சரி, எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் போகும்போது, இப்ப வடக்கு பக்கம் போகும்போது வடக்கு பக்கம், தெற்கு பக்கம் போகும்போது தெற்கு பக்கம், கிழக்கு பக்கம் போகும்போது கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம் போகும்போது மேற்கு பக்கம். 4 ஜீவன்கள் செட்டைகளால் மறைத்திருக்கிறது என்னன்னா அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, தெய்வீக நிரப்பிட காமிக்கு. அவர் நம்மளை பாதுகாத்து நம்மளை நகர்த்தலுக்காக நகர்த்துறாரு. அதுக்காக நமக்கு கிருபையை தரார். நம்மளுடைய இருந்து வர்ற எதனாலையும் அவர் வந்து நகர்த்தல, அவருடைய இதுல எல்லாரும் நகர்த்தப்படுறோம். சபை அவருடைய இதுல நகர்த்தப்படணும். அது எப்படி போகுதுன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒருத்தர் வடக்கு நோக்கி முன்னோக்கி போகும்போது நம்ம பின்னோக்கி போகணும். அப்புறம் பக்கவாட்டுல இருக்க தெரியணும். இப்படி சபையில இருக்க தெரியல அப்படின்னா நம்ம ஒருங்கிணைந்து போக முடியாது. அங்க எப்படி இருக்குன்னா 4 செட்டைகளோட மறைத்து மனித கைகள் இருந்து அப்படி ஒருங்கிணைக்கிறது அங்க பார்க்கணும். ஒருங்கிணைக்கிறது என்ன தெரியுமா? ஆவியானவர் தெய்வீகத்தினால் ஒருங்கிணைக்கிறது. இதே இதான் நீங்க யாத்ராமகத்துல பார்க்கலாம். 48 பலகை இருக்கும். 48 பலகையும் அதுவால நிக்காது, பொன்னினால மூடப்பட்டிருக்கும். பொன் தெய்வீக சுபாவத்தை குறிக்கி, தெய்வீக சுபாவத்தினாலதான் அவங்க ஒன்னா இருப்பாங்க. அதே போல அங்க தாழ்பால் இருக்கும், வளைய இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் ஒண்ணு போல நம்மளை வைக்கணும். அதுதான் சபை. அதே போல கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சுவிசேஷத்துல ஒருத்தர் பாரமா இருக்கிறாங்க, சுவிசேஷகரா முன்னுக்கு போறாங்க அப்படின்னா அவங்கள முன்னுக்கு விட்டு நமக்கு பின்னோக்கி போக தெரியணும். இதே சபையை பரிசுத்தவான்கள் கெட்டுறதுக்கு உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னா பரிசுத்தவான்கள் கெட்டுற இடத்துல உங்களுக்கு அவங்க பின்னுக்கு வரணும். இப்படி பக்கவாட்டுல நிக்க தெரியணும். இப்படி ஒருங்கிணமா போறதுதான் சபை. இப்படி சபையை தான் ஆவியானவர் நடத்துவாரு. முன்னோக்கி சுவிசேஷத்தை கொண்டு போறாங்க பாத்தீங்களா, அவங்க ஆவியானவர் நடத்தும் போது அவங்க பின்னோக்கி போகும்போது
போது அது ஜெயமா இருக்கும். அதே போல பரிசுத்தவான்கள் கட்டப்படுறதுக்கு ஆண்டவர் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் இப்படி வச்சிருக்காரு பாத்தீங்களா? அவங்க ஆவியானவரால நடத்தப்படுறாங்களா அப்படின்னா நம்ம பின்னுக்கு போகணும். அப்படி பின்னுக்கு போகும்போது எந்த ஒரு பெருமையும் வராது, எந்த ஒரு பராமையும் வராது. அந்த ஒருங்கிணைப்புல போகும்போது ஆவியானவர் எல்லா இடத்துக்கும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவாரு. இதுதான் சபை உருவாக்கப்பட்டது. இந்த ஒருங்கிணைப்பு தான் ரோமர் 12 சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரோமர் 12 சொல்லப்பட்ட ஒருங்கிணைப்பை தான் எசேக்கியேல் ஆண்டவர் சொன்னாரு. இந்த ஒருங்கிணைப்பு இருந்தா சபை முழுவதுமாக தேவனுடைய மகிமையா இருக்கும். இதே போல கர்த்தருடைய பிள்ளைங்க ஆசீர்வாதம் பெறணும்னா ஆவியில நம்ம உயிர்ப்பிக்கப்படணும். உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில நடத்தப்பட்டோம்னா தேவனுடைய மகிமையா இருப்போம். தேவனுடைய மகிமையா மட்டும் இல்ல, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் டினாமினேஷன் ஆண்டவர் வெறுக்கிறாரு. ஏன்னா டினாமினேஷன் என்ன செய்யுது தெரியுமா? ஸ்தாபனங்கள் ஸ்தாபிக்கப்படுறாங்க. அவங்களுடைய சொந்த ராஜ்யத்துக்காக, சொந்த மத போதனைக்காக, அவங்களுடைய சொந்த போதனைக்காக சுய ராஜ்யத்தை கட்ட முழுவதுமாக ஸ்தாபனத்தை போதிக்கும். நான் இன்னைக்கு ஸ்தாபனத்தை பத்தி பேச வரல, மதத்தை பத்தி பேச வரல. கிறிஸ்துவின் சரீரமான சபை அப்படின்னா என்ன? ஜீவன் கொடுக்கும் ஆவியானவரால் நடத்தப்பட்டு முழுவதுமாக ஒருங்கிணைப்பா நடத்தப்பட்டு தேவனுடைய ஆவியானவர் நம்மள புதிய எருசலேம்ல நகரமாக கட்டி வருகிறார். அந்த நகரத்துல நம்ம இருக்கணும். நம்ம சுய தேசமாகி கிறிஸ்துவுக்குள்ள போகணும். நம்ம அடிமை தேசத்துல இருந்தோம். ஆனா ஆண்டவர் முழுவதுமாக எடுத்து முழுவதுமாக அவருடைய தேசத்துல வச்சார். வாசிங்க எசேக்கியேல் 34வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. 34வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. 34வது அதிகாரம் 29வது வசனம். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. பாத்தீங்களா? அந்த நாணல் யாரு? அந்த நாட்டு யாருன்னா கிறிஸ்து. இவருக்குள்ள நம்ம புதிய தேசத்துக்குள்ள வந்துட்டோம்னா நமக்கு பஞ்சம் கிடையாது, நமக்கு துக்கம் கிடையாது, நம்மளை தீங்கானவன் தீமை கைய வைக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய ஆளுகையில வைத்திருப்போம். அந்த நாட்டு தான் கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு வராத பிள்ளைங்க, பாரம்பரியத்திலே அடிமைகள் விக்கிரகத்திலே இருக்கிற பிள்ளைங்க, அழிந்து போய்கொண்டு மரணத்துக்கு நேரா போய்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு முழுவதுமாக ஆண்டவர் ஒரு மனம் திரும்புதலை எச்சரிப்பை கொடுக்கிறாரு. மனம் திரும்பி குணப்படும் போது தேவன் மகிமைப்படுவார். அப்பொழுது சபை கட்டப்படும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சபையில முழுவதுமாக எல்லாருமே ஊழியக்காரங்க இருந்து கட்டி அமைக்கணும். ஒருவேளை நம்மள பல்பீட்ல இருந்து ஒரு போதகரா ஜீவனை கட்டப்படுறதுக்கு, சபை கட்டப்படுறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனாலும் நம்ம என்னன்னா கிறிஸ்துவின் தாழ்மை நமக்குள்ள இருக்கு, அவருக்குள்ள இருந்து வாழ்ந்து காமிக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. இப்படியாக எல்லா பிள்ளைகளும் மனம் திரும்பி குணப்பட்டா கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களை உயிர்ப்பித்து எல்லா ஆசீர்வாதத்தை திரும்ப தந்து மீட்டு திருப்பி அவருடைய புதிய தேசமாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக, கானான் தேசமாகிய நல்ல தேசத்துக்குள்ளாக உங்களை வைக்க பிரியப்படுறாரு. எத்தனை பேர் விரும்புறீங்க? என்னோட ஜெபிக்கலாம். மீதியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அன்புள்ள பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் கர்த்தாவே. அப்பா, ஆத்துமாவில் அப்பா நாங்கள் வாழாமல் ஆவியானவரில் வாழ, ஆவியோலில் நடக்க, ஆவிலே பிறந்த பிள்ளைகள் ஆவிலே நடக்க அப்பா கிருபையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலும் பலத்தினாலும் தெய்வீக மூடுதலினாலும் அப்பா சேட்டைகளுக்குள்ளாக எங்களை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உமது சேட்டைகளுக்குள்ளாக அடைக்கலமாய் வந்த எங்களை அப்பா நீர் மறைத்துக் கொண்டு எங்களை போஷித்து மேகத்தினால மூடி அக்கினினால எரித்து பரிசுத்த அக்கினி பிரகாசிக்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. இப்படியாக சபை மூலியமாக நீர் இந்த பூமி முழுவதும் பரவ அப்பா தேவனுடைய ராஜ்யத்தை கிறிஸ்துவின் மூலியமாக நிர்வகிக்க நீர் எங்கள் ராஜாவாக எங்களை ஆளுகை செய்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சாத்தான் வெட்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா முழுவதுமாக அப்பா இஸ்ரவேலின் மந்தையை பெருக பேணுவது போல அப்பா மனிதர்களால் மந்தையை பெருக பண்ணி ஆசீர்வதிப்பீராக. கிருபையும் சமாதானமும் தொடரட்டும் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.